அன்பார்ந்த நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் பாஜக தான் என்ன பண்ணும், அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை தூக்கி தன் பக்கம் இழுத்து ஆட்சி அமைக்கும். ஆனால் இப்போ அப்படி காற்று திசை மாதிரி அடித்து ஒரே நாளில் பாஜக எம்எல்ஏக்கள் லாலு பிரசாத் யாதவ் தூக்கிட்டாரு. பீகாரில் ஒரு பெரிய அரசியல் புரட்சி மாற்றம் நடக்க போகுது. பாஜக போட்ட ஆட்டத்தை இப்போ லாலு பிரசாத் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இதை கற்றுக்கிட்டதே பாஜகவில் தான் கற்றுருக்காரு. நிதிஷ்குமார் பாஜக பக்கம் போயிட்டு அங்கே முதலமைச்சராகி 14 நாள் ஆகிடுச்சு. 14 நாள் ஆகியும் அங்கே தனது அமைச்சரவை அவரால் விரிவாக்கம் செய்ய முடியல. காரணம் பாஜக உடைய ஆதரவோட நிதிஷ்குமார் என்ன பண்ணுறாரு, 3வது தடவை பல்ட்டி அடித்து பாஜகவில் சேர்ந்து முதலமைச்சர் ஆகிட்டாரு. ஆனால் 14 நாளாயும் அவரால் அமைச்சரவை விரிவாக்கம் செய்ய முடியாததுக்கு காரணம் என்னன்னா, இவர் புதுசாக யாராவது அமைச்சர்களை நியமனம் பண்ணினா அதில் ஏதாச்சும் அதிருப்தி ஏற்பட்டு இந்த நம்பிக்கை தீர்மானத்தில் நம்மளுக்கு அதுவும் காலை வாரிடுவாங்கங்கிற பயத்தினால இப்போ நிதிஷ்குமார் அமைதி காத்து இருந்தார். இந்த சூழ்நிலையில் லாலு பிரசாத் என்ன பண்ணார், பாஜகவிட்ட நம்ம கற்றுக்கிட்ட அந்த பாடம் இருக்குல்ல, அந்த பாடத்தை நம்ம பாஜகவுக்கே போட்டு காட்டுறதுன்னு முடிவு எடுத்துட்டு பாஜகவுடைய எம்எல்ஏக்கள் ஒரு 14 பேரையும் அதே மாதிரி லாலு பிரசாத்துடைய எம்எல்ஏக்கள் ஒரு 12 பேரையும் தூக்குறதுக்கு பிளான் போட்டாரு. அப்படிங்கிற தகவல் கிடைச்ச உடனே பாஜக அதிர்ச்சி ஆயிடுச்சு. இதுவரைக்கும் பாஜகவுக்கு பயந்து தான் மற்ற கட்சியெல்லாம் என்ன பண்ணா, அவங்களுடைய எம்எல்ஏக்களை கொண்டு போய் ஒரு இடத்துல கேம்பில் அடைச்சி வச்சு அந்த ஓட்டெடுப்பு சமயத்தில் சட்டசபையை கொண்டு வருவாங்க. நேர் மாத்தமா இப்போ என்ன நடக்குது பீகார்லண்டா, பாஜகவும் நிதிஷ்குமார் கட்சியும் அவங்களுடைய எம்எல்ஏக்களை கொண்டு போய் கேம்ப் போட்டு அடைச்சி வச்சு நடத்துறாங்க. எப்படி நிலைமை மாறிடுச்சு பார்த்தீங்களா? என்ன காரணம்னா, பீகாரில் இருக்கிற மொத்த சட்டமன்ற தொகுதி 253. இந்த 253ல் 122 சீட்டு யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் மெஜாரிட்டி. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், முதல் முறையா இந்த நிதிஷ்குமார் வெறும் 45 சீட்டில் ஜெயிச்சவர் பாஜகவுடைய ஆதரவோட தான் முதலமைச்சர் ஆகிட்டு ஆட்சி நடத்தினார். 1 வருஷம் 1.5 வருஷம் ஓடுறப்பவே என்ன நினைச்சாரோ தெரியல, அந்த கூட்டணியிலேருந்து விலகிறேன்னு சொல்லி தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணார். பண்ணிட்டு உடனே என்ன பண்ணார், காங்கிரஸ் பக்கமும் ராஷ்டிரிய ஜனதாதளம் லாலு பிரசாத் கட்சி பக்கமும் தாவி நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க, பாஜக எப்படி என்ன முதலமைச்சர் ஆச்சுச்சோ அதே மாதிரி நீங்கள் என்ன முதலமைச்சர் ஆகுன்னு சொல்லி லாலு பிரசாத் யாதவ்கிட்ட சொன்னார். அதே மாதிரி அவருடைய மகன் தேஜஸ்வி யாதவுக்கு நான் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறேன்னு அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டு அந்த ஆர்ஜேடி கட்சி லாலு பிரசாத் கட்சியும் காங்கிரஸும் சேர்ந்து இந்த நிதிஷ்குமாருக்கு ஆதரவு கொடுத்து இவரை இந்த 45 சீட்டு உள்ள ஒரு முதலமைச்சராக்கி ஒரு அரசியல் நடந்துக்கிட்டு வந்துச்சு. அப்படி நடக்கிறப்ப இந்த நிதிஷ்குமார் என்ன பண்ணாரு, இந்த பாஜகவை வீழ்த்தியே தீரணும், தேசிய ஜனநாயக கூட்டணியை இல்லாமல் ஆக்கி காட்டணும், இதுக்கு நான் எதிராக ஒரு அணி திரள்றேன் பாருன்னு சொல்லி எல்லா மாநிலத்துக்கும் போயிட்டு மாநில முதலமைச்சர் எல்லாம் ஒன்று கூட்டி பேசி ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குனதே இந்த நிதிஷ்குமார் தான். அந்த கூட்டணிக்கு இந்தியாங்கிற பேர் வச்சு அந்த கூட்டணியை உருவாக்கின சூழ்நிலையில மிகவும் பிரமாண்டமாக பேசப்பட்ட இந்தியா கூட்டணிக்கு எதிராக என்டிஏ பாஜக என்ன பண்ணிச்சு, அந்த இந்தியாங்கிற பேச்சையே சொல்லக்கூடாத அளவுக்கு நிலைமையை மாற்றிக்கிட்டு இந்தியாவுக்கே பேரையே பாரத்னு கொண்டு வர்ற அளவுக்கு அது முயற்சிகள் பண்ண சம்பவம்லாம் நமக்கு தெரியும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில சமீபத்தில் ஒரு 15-16 நாட்களுக்கு முன்னாடி இந்த நிதிஷ்குமார் என்ன நினைச்சாரோ தெரியல, திருப்பி 3வது முறை பல்ட்டி அடிச்சு அவர் ஆரம்பிச்ச அந்த இந்தியா கூட்டணியிலிருந்து அவரே விலகி போயிட்டு திருப்பி பாஜக போய் தஞ்சம் போடுறாரு. தஞ்சம் போடுறதுக்கு மறுநாள் என்ன பண்றாரு, தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ரிசைன் பண்றாரு. ரிசைன் பண்ண உடனே அந்த பீகார் சபாநாயகர் என்ன பண்றாரு, புதுசா திருப்பி ஆட்சி அமைக்கிறதுக்கு இதே நிதிஷ்குமாரை கூப்பிடுறாரு. இப்ப காங்கிரஸ் லாலு கூட்டணியிலிருந்து விலகி பாஜக பட்டம் பெற்றதுனால காங்கிரஸும் லாலுவும் ஆதரவு கொடுக்க மாட்டாங்கல்ல. இப்போ பாஜக என்ன சொல்லுது, நாங்கள் இப்போ நிதிஷ்குமாருக்கு ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லி பாஜகவுடைய அந்த 78 எம்எல்ஏக்கள் ஆதரவோட இவர் வச்சிருக்கிற 45 சேர்த்து இன்னும் ஒரு கட்சி அந்த மாஞ்சி கட்சியுடைய 4 எம்எல்ஏக்களையும் சேர்த்துக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, மீண்டும் முதலமைச்சராக வர்றாரு 3வது முறையா. இந்த 3.5 வருஷத்தில் 3 பல்ட்டி அடிச்சு வந்துட்டாரா. இப்போ இவர் முதலமைச்சராக வந்த பிறகு
இவருடைய பலத்தை வந்து சட்டமன்றத்தில் நிரூபிக்கணுமா இல்லையா? அப்படி நிரூபிக்க போறப்ப நாளைக்கு வந்து எதிர்கட்சிகள் வந்து இவர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போறாங்க. அப்ப இந்த நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வர்றப்ப இவருக்கு வந்து மெஜாரிட்டி இருந்தா தான் இந்த நிதிஷ்குமார் அரசு தப்பிக்க முடியும். அப்படி இருக்கிறப்ப நிதிஷ்குமார் அரசுடைய இன்றைய சூழ்நிலை கணக்குப்படி 128 எம்எல்ஏக்கள் இவருக்கு ஆதரவு இருக்கு. ஏங்க 122 தானே வேணும், 6 தான் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா நிலைமை என்னன்னா பாஜக போட்ட பாடத்தை அப்படியே திருப்பி போட்டுட்டாங்க. இப்ப லாலு பிரசாத்தும் அவருடைய மகன் தேஜஸ்வி யாதவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்து பாஜகவிலிருந்து ஒரு 7 எம்எல்ஏக்களையும் நிதிஷ்குமார் கட்சியிலிருந்து ஒரு 7 எம்எல்ஏக்களையும் இவங்க தூக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இந்த செய்தி நடக்க போறாங்க தூக்க போறாங்கன்னு கிடைச்ச உடனே பாஜக என்ன பண்ணுது, தன்னுடைய 78 எம்எல்ஏக்களையும் இந்த போத்கயாங்கிற ஒரு இடத்துல ஒரு கேம்ப் போட்டு அங்கே போய் எல்லாத்தையும் அடைச்சிருது. உடனே வந்து எல்லாரும் கேட்குறாங்க, ஏங்க பாஜக ஏங்க நீங்க ஆளுங்கட்சி, நீங்க உங்க எம்எல்ஏக்களை ஏங்க அடைச்சி வச்சிருங்கிறப்ப அவங்க சொல்ற பதில் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை நாங்க வந்து இந்த எம்எல்ஏக்களுக்கு எப்படி சட்டசபையில ஓட்டு போடுறது, ஓட்டு எடுப்புறப்ப எப்படி நடந்துக்கிறதுங்கிற பயிற்சி கொடுக்க போறோம் அப்படின்னு ஒரு பதில் சொல்றாங்க. எல்லாருமே கேட்கிறப்ப சிரிக்கிறாங்க. ஏன்னா பீகார் அரசியல்ல இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம்னு பல முறை ஓட்டெடுப்பு நடந்துகிட்டே இருக்கும். அப்படி பல முறை சந்திச்ச எம்எல்ஏக்களுக்கு இப்போ இவங்க என்ன புதுசா ஓட்டெடுப்பு நடத்த போறாங்க? இல்ல அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. பாஜக எம்எல்ஏக்களை லாலு பிரசாத் தூக்க போறாருன்னு செய்தி வந்த உடனே இவங்களை பூரா இந்த போத்கயா இடத்துல என்ன பண்றாங்க, ஒரு கேம்ப் போட்டு அடைக்கிறாங்க. அடைச்சு எண்ணி பார்த்தா 78 எம்எல்ஏ இருக்கிறப்ப 7 பேரை காணா 71 பேர் தான் இருக்கு. உடனே அலர்ட் ஆயிட்டாங்க யாரு, பாஜக. ஐயோ 7 பேரை காணாமங்கிறப்ப இந்த 7 பேர் தரப்புல இருந்து என்ன பதில் வருது? ஒருத்தர் உடம்பு சரியில்லைங்கிறாரு, ஒருத்தர் ஊருக்கு போயிட்டேங்கிறாரு, ஒருத்தர் விசேஷங்கிறாரு. இப்படி ஒரு பொய்யான காரணங்களை சொல்லி 7 பேர் மிஸ்ஸிங் ஆன உடனே பயங்கன்றுச்சு பாஜகவுக்கு. இந்த பயம் நிதிஷ்குமாருக்கும் பிடிச்சிருச்சு. எப்படி? நிதிஷ்குமார்கிட்ட 45 எம்எல்ஏ. அவர் என்ன பண்றாரு, நம்மளை பரிசோதனை பண்ணி பார்ப்பாண்டு நிதிஷ்குமார் என்ன பண்றாரு, அவருடைய கட்சியில அமைச்சராக இருந்த சிரவன்குமார் அப்படிங்கிற ஒரு வீட்டில் ஒரு விருந்து ஏற்பாடு பண்றாரு. அவர் பேரு விருந்து ஏற்பாடு பண்ணி அப்ப நம்ம எம்எல்ஏ பூரா அந்த விருந்து கூப்பிட்டு டோரை லாக் பண்ணியான்னு நினைக்கிறப்ப அந்த விருந்துக்கு 45 பேர்ல 38 பேர் தான் வர்றாங்க, 7 பேர் மிஸ்ஸிங். இப்பதான் நிதிஷ்குமாருக்கு அடி வயிறு கலங்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ நம்மள 7 காணாமே, பாஜகவில் 7 காணா, இங்க ஒரு 7 காணா, 14 காணா. அப்ப நாளைக்கு நம்ம தலை தப்பிக்காதுங்கிற ஒரு பயத்துல நிதிஷ்குமார் ஆட்டம் கண்டு போயிருக்கிறாரு. இதே ஆட்டம் பாஜகவுக்கும் கண்டிருக்கு. பாஜக இப்ப என்ன நினைக்குது, நம்ம தானே இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம், இந்த வேலை எப்படிப்பா இவங்க செய்யறாங்கன்னு நினைச்சானா லாலு பிரசாத் என்ன சொல்றாரு, எனக்கும் உன் பாடம்லாம் தெரியும், அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீ தொடர்ந்து செய்யறப்ப இனிமே நம்மளும் இதுல வந்து கோல் போடுறது முடிவு மட்டும்னு சொல்லி லாலு பிரசாத் யாதவும் தேஜஸ்வி யாதவும் என்ன பண்ணிட்டாங்க, பாஜக எம்எல்ஏக்கு 7 பேரையும் இந்த நிதிஷ்குமார் எம்எல்ஏக்கு 7 பேரையும் அநேகமாக தூக்கிட்டாங்கிற மாதிரி தான் செய்தி வருது. இப்போ நாளைக்கு நடக்க போற அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் இந்த 14 பேரும் மாற்றி போட்டாலும் நிதிஷ்குமார் தோத்துருவாரு, இல்லை சபைக்கு வராமல் இருந்தாலும் நிதிஷ்குமார் தோத்துருவாரு. திருப்பி கலைஞ்ச பிறகு என்ன ஆகும், இந்த லாலு பிரசாத் ஆர்ஜேடி கட்சியும் காங்கிரஸோடைய ஆதரவோட இந்த 14 எம்எல்ஏக்களுடைய ஆதரவோட மறுபடியும் பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியல் முதலமைச்சர் அந்த வரக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. இதை உருவாக்குனது பாஜகவுடைய சூழ்ச்சி அவங்களுக்கே விளையா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அரசியல் நோக்கில் கருதுறாங்க. சரிங்க, இப்படிலாம் இருக்கிறப்ப நம்ம சபாநாயகரை வச்சு நம்ம ஏதாச்சும் ஒரு மாற்றம் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்க என்ன பண்றாங்க, இங்க இருக்கிற சபாநாயகர் என்ன பண்றது அப்படிங்கிறப்ப இந்த சபாநாயகர் வந்து ஆர்ஜேடி கட்சியுடைய சபாநாயகர் தான் இப்ப இருக்கிறாரு. இப்போ வந்து ஆர்ஜேடி கட்சியுடைய சபாநாயகரா ஆவத் பிகாரி சௌத்ரிங்கிறவர் இருக்கிறார் பீகார்ல. இப்போ பாஜகவுக்கு என்ன கவலை, நம்ம வந்து சொல்றதெல்லாம் கேட்கிறாருன்னா நம்ம ஆள் இருக்கான சபாநாயகரா. இப்ப லாலு பிரசாத் கட்சியை சேர்ந்த இந்த ஆவத் பிகாரி சௌத்ரி இருக்கிறப்ப நம்மளுக்கு எப்படி ஒத்துழைப்பாரு. அதனால நாளைக்கு நம்ம சட்டசபை கூடின உடனே வாக்கெடுப்புக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த சபாநாயகர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் போட்டு அவரை இறக்கிட்டு நம்ம ஒரு புது சபாநாயகரை உருவாக்குவோம்னு சொல்லி திட்டம் போடுறாங்க. லாலு பிரசாத்துக்கு இதெல்லாம் தெரியாதா? உடனே
லாலு பிரசாத்துடைய அந்த ஆர்ஜேடி கட்சியை சேர்ந்த ஆவத் பிகார் சௌத்ரி சபாநாயகர் என்ன சொல்றாரு, அந்த பொறுப்புலாம் எங்கள்கிட்ட வேகாது, நான் தான் சபையை நடத்துவேன், என் மேல நீங்க நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வர்றதா இருந்தா 14 நாட்களுக்கு முன்னாடி முதல் நோட்டீஸ் கொடுக்கணும். நோட்டீஸ் கொடுத்து 14வது நாள் தான் என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு தீர்மானம் வரணும். அந்த 14 நாளும் நான் தான் சபாநாயகராக நீடிப்பேன். அதனால நாளைக்கு வாய்ப்பில்லை ராசா, நான் தான் சபாநாயகர், நான் வச்சது தான் சட்டண்டு அப்படி நேராக சொல்லாம மறைமுகமாக ஸ்ட்ராங்காக அடித்த உடனே பாஜக இப்போ ஆட்டம் கண்டு போயிருக்கு. என்னடா பண்ணுறது, நம்மளுக்கு வேற வழியே இல்லையா, நம்மளை இப்படி பண்ணிவிட்டாங்களே அப்படிங்கிற கவலையில் பாஜக இருக்குது. இந்த விளைவு வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் அப்படியே எதிரொலிக்க போகுது. எப்படி பாஜகவுக்கு எதிராக இருக்கிற லாலு பிரசாத் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இந்த பாஜக அணிக்கு ஆதரவு தர்றேன்னு சொல்லிட்டு எனக்கு 4 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு 4 பேருக்கு மந்திரி பதவி, 2 பேருக்கு மந்திரி பதவி, 2 ஆளுக்கு ராஜ்யசபாவில் வேணும்னு கேட்கிற மாஞ்சி கட்சியில் உள்ள 4 எம்எல்ஏக்கள் இப்படி சிலரெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக அணிதிரள போறாங்க. ஆக பீகாரில் அந்த பாஜகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தகவல்களை இன்னைக்கு அரசியல் நோக்கர்கள் பரவலாக பேசுறாங்க. இதுதான் இன்னைக்கு ட்ரெண்டிங் செய்தியா இருக்கு. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் சேர்றதுக்கு இதுவரை நம்ம அரசியல் 1000 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். நீங்க விரும்பிய செய்திகளை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.